நன்றி மறப்பது நன்றன்று. தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றவர்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு நன்றிகளை செலுத்த கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் லார்ட். என் பேர் மல்லிகா ஜெயருபி. நான் செங்கற்பட்டில் இருக்கேன். ஒரு நாள் நைட்டு எனக்கு லெஃப்ட் சைடு வலி இருந்தது. அந்த வலி இருக்க அதிகமாகிடுச்சு. ஆர்த்தோ டாக்டர் கிட்ட போனோம். அவர் 1 வீக் மாத்திரை கொடுத்தாரு. அது சரியாகவே இல்லை. அந்த வலி எனக்கு தாங்க முடியாமல் மதுராந்தகம் ஆர்த்தோ டாக்டர் கிட்ட போனேன். அங்கே போய் மாத்திரை சாப்பிட்டும் சரியாகலை. அந்த வலியில் நான் என் பையன் காரில் இட்டுன்னு போவான். அப்போ இருக்க சொல்ல நான் பயந்துக்குன்னு அழுதுக்குன்னு தான் போவேன். ஆனால் என் பசங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் அழுவுன்னா என்ன பண்ணனே தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் தம்பி இங்கே சென்னையில் இருக்கிறதால இங்கே வர வச்சு இங்கே பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு நாள் வர சொன்னோம். எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனோம். அவங்க கன்சல்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஸ்பைனல் கார்டில் எலும்பு வளர்ந்து நரம்பு அழுத்துறதுனால அவங்களால அந்த பெயின் இருக்குது, கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், ஸ்பைனல் கார்டில் ஆப்ரேஷன் பண்ணி ராடு வைக்கணும் அப்படின்னாங்க. நீங்கள் டிலே பண்ணிங்கன்னா அதனால என்ன ஆகுன்னா மோஷன் யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் ஆகிடும், கால் செயல் இருக்காமல் போயிடும். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. கால் எடுத்தே வைக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தாங்கி தான் நடந்தாங்க. எங்ககிட்ட காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களோட படுற கஷ்டம் எங்களுக்கு தெரிஞ்சுது. சண்டே சர்ச்சில் வரும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எங்களுக்குன்ட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த டைமில் யாரும் இல்லை. ஸ்பைனல் கார்டில் பண்ணால் எவ்வளோ ரிஸ்க் இருக்கணும் தெரியும். எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. அப்போ நான் நினச்சேன், இது அவ்வளோதான் போல், நம்ம நடக்கவே முடியாது, ஒரு கால் போயிடுன்னு யோசித்தேங்க. நான் பயம் வந்ததுனால நாங்கள் ரூரா சர்ச்சில் ஃபாஸ்ட் ஐயா பார்த்து ப்ரேயர் பண்ண சொன்னோம். ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணும்பொழுது நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க, இது எதுவுமே இல்லை, கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருவார், நீங்கள் அந்த சந்தோஷத்தோட ஒரு சாட்சியாக இங்கே நிற்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் மண்டே ஈவினிங்காக ஒரு 3 o'clock போல் டாக்டரை மீட் பண்ண போகணும். எல்லா டாக்டருமே எங்களை அப்படி ஒரு பயமுறுத்தி வச்சுட்டு இருந்தாங்க. ஸ்பைனல் கார்டில் ஆப்ரேஷன் பண்ணணும், ராடு கண்டிப்பாக வச்சே ஆகணும், இது ஒன்று தான் அவங்களுக்கு தீர்வு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அண்ணா டாக்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துட்டு ஒன்றுமே இல்லை, இந்த பெயினுக்கோ இந்த ரிப்போர்ட்டுக்கோ சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ டாக்டர் எதுவுமே இல்லைன்னு சொன்ன பிறகு அப்படியே எங்களுக்கு உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அருக்களிப்பாக இருந்தது. எங்களுக்கு கடவுளே சொன்ன மாதிரியே இருந்தது. எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு இருக்கிற ரிப்போர்ட்லாம் தள்ளி வச்சிட்டாரு அவரு. இப்போ எந்த வலியுமே கிடையாது. காரில் போகிற நான் ஃபீல்டுக்கே போகிறேன், நான் நடந்து ஃபீல்டுக்கு போகிறேன். நான் இப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கேன். என் பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்காக ப்ரேயர் பண்ண ஆல்வின் தாமஸ் ஐயா அவர்களுக்கும் நன்றி. இந்த நேரத்தில் என்னை சாட்சியாக நிறுத்தின என் தேவாதி தேவனுக்கும் கொடி நன்றி. இதே நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்விலும் செய்ய போகிறார். விசுவாசியுங்கள். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நீங்களும் சீக்கிரம் இன்றைய இடத்துல சாட்சியாய் நிற்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.